ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேசிக்கான செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸால் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நான் 2 சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு சில்க் த்ரெட்டை வச்சுல நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட முடியாது, கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 2 சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்டில் வந்து அன்னிவனாக இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. நான் சுகர் பீடை யூஸ் பண்ணி எண்ணாட் போடுறேன். நீங்கள் கையில் வேணுனாலும் எண்ணாட் போட்டுக்கலாம். ஆரி ஒர்க்லேயே வந்து பேசிக் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் போடும்போது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக வந்துடும். த்ரெட்டை வந்து நான் எப்படி ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்து த்ரெட்டை சுற்றிக்கிட்டு தம் ஃபிங்கரையும் சென்டர் ஃபிங்கரையும் வச்சு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃப்ரேம் கீழே கொண்டு போகிறேன். த்ரெட்டை வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஹோல்ட் பண்ணி நான் ஃப்ரேம் கீழே வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ரைட் ஹேண்டில் வந்து நீடில் 90 டிகிரியில் வச்சு கீழே இருக்கிற த்ரெட்டை அப்படியே இழுக்கும்போது அந்த பீட் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து லாக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி கீழே ஒரு ரொட்டேஷன் கொடுத்து மேலே வந்து அந்த த்ரெட்டை எடுக்கிறோம். நில்லுங்க, கொஞ்சம் கேமரா வந்து க்ளோஸப்பாக கொண்டு வரேன், அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணுறேன், கீழே ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறேன், அப்புறம் நீடிலெல்லாம் த்ரெட்டை வந்து இழுக்கிறேன். அதே மாதிரி நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி கீழே ஒரு ரொட்டேஷன் கொடுத்து த்ரெட்டை வந்து மேலே இழுக்கணும். ஃப்ரேமுக்கு கீழேயும் மேலேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நோட் பண்ணுங்கள். கீழே வந்து ஜஸ்ட்டு வந்து நான் த்ரெட்டை வச்சு ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மேலே வந்து அந்த நீடில் யூஸ் பண்ணி த்ரெட்டை வந்து வெளியே எடுக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா வந்து ஃப்ரேமுக்கு கீழேயும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் கிளியராக காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சாக போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் குட்டி குட்டி செயின் ஸ்டிச் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு எண்ணாட் போட்டுக்கிறேன். அந்த எண்ணாட் எப்படி போடணும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் குட்டி குட்டி செயின் ஸ்டிச் வந்து எப்படி போடுறேன் அப்படின்றத வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பாருங்கள். ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு அழகாக இருக்காது. அதுவே நீங்கள் குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது பெரிய செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க. அதுக்கப்புறமா வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச்சும் போட்டு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். செயின் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா ஒரு லைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போடுங்க. நான் வந்து லைன் ட்ரா பண்ணாமல் அப்படியே போடுறேன். நெக்ஸ்ட்டு நான் நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றதையும் பாருங்கள். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய செயின் ஸ்டிச் போட்டதுக்கும் குட்டி குட்டியாக நம்ம செயின் ஸ்டிச் போடுறோமே அதுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், குட்டி குட்டியாக போடுறது ரொம்பவே அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரேமுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் கிளியராக காட்டுறேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேமுக்கு கீழே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி கீழே வந்து த்ரெட்டை வந்து அப்படியே ரொட்டேஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே அப்படியே ரொட்டேஷன் கொடுத்து மேலே அப்படியே நீடில் யூஸ் பண்ணி த்ரெட்டை இழுக்கிறேன். ஓகேங்களா? நீடில் நான் எந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த வி ஷேப்பில் இருக்கிற ஹூக் வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோமோ அந்த டைரக்ஷனை பார்த்த மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? நீடில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். கீழே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறேன். ஒரு வாட்டி தான் வந்து பண்ணணும், 2-3 வாட்டி வந்து சுற்றக்கூடாது. அப்புறம் அந்த த்ரெட்டை வந்து மேலே இழுக்கணும். இழுக்கும்போது நீடில் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்குன்றதை பாருங்கள். வெளியே எடுக்கும்போது நீடில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த நீடில் டேர்ன் பண்ணணும். அகைன் நீடில் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன், உள்ளே ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறேன். நீடில் அப்படியே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பி வெளியே எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீடில் திருப்பி அகைன் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல் ஸ்டிச்சஸும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுங்க. ஜரி த்ரெட் வந்து உங்களுக்கு நான் மேலே காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எண்ணாட் போடுறதுக்கு அதே மாதிரி ஒரு சுகர் பீட் எடுத்து லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலையும் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பெரிய செயின் ஸ்டிச்சாக போடுங்க. அதுக்கப்புறமா குட்டி குட்டி செயின் ஸ்டிச் போடுங்க. அது போட்டதுக்கப்புறமா இந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட பழகுங்க. உங்களுக்கு ஏன் நான் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி போட்டு காமிச்சேன்னா, சில்க் த்ரெட் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா 2 த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். ஆனால் வந்து ஜரி த்ரெட் அப்படி இல்லை, அது வந்து நீங்கள் ஈஸியாக போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் செயின் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சில்க் த்ரெட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது கிளாத்தில் இந்த மாதிரி நீடில் வந்து சிக்கிக்கிச்சுன்னா அதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த லூப்பை பிடிச்சி நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எண்ணாட் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.